வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th தமிழ் செகண்ட் டைமுக்கான டெஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டெஸ்ட் கொஸ்டினை பிடிஎஃப் வடிவில் டெலகிராமில் ஷேர் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் முழுமையாக எழுதிட்டு இந்த வீடியோ பாருங்கள். டைரெக்டாக இந்த வீடியோ பார்க்கறதுனால எந்த ஒரு பயனுமே இல்லை. ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அந்த டெஸ்ட் கொஸ்டினை நம்ம பிடிஎஃப் வடிவில் டெலகிராமில் தான் ஷேர் பண்ணுறோம். இது வரைக்கும் யார் டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் தரேன். ஓகே, இன்றைக்கி ஒரு 50 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்க போகிறோம். இந்த 50 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். யாரும் டெலகிராமில் போட வேண்டாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்த குலசேகர பாண்டியன் என்னும் மன்னன் தமிழ் புலமையில் சிறந்து விளங்கினான் அப்படிங்கிற இந்த கூற்று தவறு. ஓகேங்களா, அந்த மன்னன் யார் அப்படின்னா குலசேகர பாண்டியன் அல்ல, குசேல பாண்டியன் தான் தமிழ் புலமையில் சிறந்து விளங்கிய மன்னன். கூற்று 2, மருதனாரின் நண்பரான இடைக்காரனார் என்னும் புலவர் தாம் இயற்றிய கவிதையினை மன்னன் முன்பு பாட அதை பொருட்படுத்தாமல் மன்னன் புலவரை அவமதித்தான் அப்படிங்கிற இந்த கூற்று தவறு. ஓகேங்களா, இடைக்காடனார் யாருடைய நண்பர் அப்படின்னா கபிலரோட நண்பர், மருதனாரோடைய நண்பர் அல்ல. ஓகேங்களா, இந்த இடைக்காடனார் குசேல பாண்டியன்ட்ட போய் தாம் இயற்றிய கவிதையை காமிச்சிருப்பாரு. அதை பார்த்துட்டு அவர் பொருட்படுத்தாம மன்னன் அந்த புலவரை அவமதிச்சிருப்பார். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, செகண்ட் கொஸ்டின், ஓங்கு தன் பனைசூழ நீப வனத்தை நீத்து ஒரு போதேனும் என்ற வரிகள் திருவிளையாடற் புராணத்தில் எந்த காண்டத்தில் இடம்பெறுகிறது அப்படின்னா ஆப்ஷன் சி, திருவாலவாய் காண்டத்தில் இடம்பெறுது. ஓகே, திருவிளையாடற் புராணம் 3 காண்டங்களை கொண்டுள்ளது. மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம். தேர்ட் கொஸ்டின், பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 3, 1, 4, 2 அதுதான் இதற்கான ஆன்சர். முனிவு அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கான பொருள் சினம், தமர் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கான பொருள் உறவினர், நுவன்ற அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கான பொருள் சொல்லிய, கேண்மையினான் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் நட்பினான். ஓகே, ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, ஃபோர்த் கொஸ்டின், செய்கு தம்பி பாவலர் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதவதானி என்ற பாராட்டப்பட்ட நாள் எது அப்படின்னா ஆப்ஷன் டி, 1907 மார்ச் 10 இந்த நிகழ்வு நடந்தது. ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, செய்குதம்பி பாவலர் 1776 டு 1950 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. சதவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கினார் அப்படிங்கிற இந்த கூற்று தவறு. அவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 1874 பிறந்தார், 1950 இறக்கிறார். ஓகே, இவர் நினைவை போற்றும் வகையில் கடலாக்குடியில் மணிமண்டபமும் பள்ளியும் உள்ளன அப்படிங்கிற இந்த கூற்றும் தவறு. அந்த மணிமண்டபம் பள்ளி எங்கே இருக்குது அப்படின்னா இடலாக்குடியில் தான் இருக்குது. இந்த இடலாக்குடி அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. ஓகே, இந்த கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடியில் தான் செய்குதம்பி பாவலர் அவங்க பிறந்தாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 14 வயதிலே செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவர் செய்குதம்பி பாவலர் அப்படிங்கிற இந்த கூற்று தவறு. செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவர் எந்த வயது அப்படின்னா 15 வயசுல அவர் பெற்றார். ஓகே, ஃபோர்த்து கூற்று, சீரா புராணம் என்னும் நூலைக்கு உரை எழுதியுள்ளார் செய்குதம்பி பாவலர் அப்படிங்கிற இந்த கூற்று சரி. ஓகே, அப்போ இந்த 5th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, ஏபிசி மட்டும் தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 6th கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, சா கந்தசாமி என்பவர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அப்படிங்கிற இந்த கூற்று சரி. ஓகே, இவர் எழுத்துலகில் புகழ் பெற்றது சாயாவனம் என்னும் உரைநடையால் அப்படிங்கிற இந்த கூற்று தவறு. ஓகேங்களா, சாயாவனம் அப்படிங்கிறது புதின நூல், அவருடைய புதின நூலால் அவர் புகழ் பெற்றார். ஓகே, 3வது கூற்று, சுடுமண் சிலைகள் என்ற நெடும் படத்திற்கு அனைத்துலக விருதையும் பெற்றுள்ளார் அப்படிங்கிற இந்த கூற்று தவறு. சுடுமண் சிலைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குறும்படம், நெடும்படம் அல்ல குறும்படம். இதற்கு தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அனைத்துலக விருதையும் சா கந்தசாமி அவங்க பெற்றிருப்பாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 4வது கூற்று, இவர் எழுதிய நூல்கள் சில
தொலைந்து போனவர்கள் சூரிய வம்சம் காந்தகுமாரி அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து தவறுதான். ஓகேங்களா? தொலைந்து போனவர்கள் சரி, சூரிய வம்சம் சரி, காந்தகுமாரி வராது, சாந்த குமாரி. ஓகே. அப்ப இந்த 6th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, ஏ மட்டும் சரி அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 7th கொஸ்டின், ஆல நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ என்ற வரிகள் எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி, அயோத்திய காண்டத்தில் வந்து இடம்பெற்றுள்ளது. என்ன படலம் அப்படின்னா கங்கை கான் படலத்தில் இடம்பெற்றுள்ளது. 8th கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் இரு பாலருக்கும் பொதுவான பருவம் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, தாள் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஓகே. அதாவது கலங்கு, அம்மானை, ஊசல் இதெல்லாமே பெண்பாலுக்குரியது. அதாவது சிற்றில், சிறுபறை, சிறுதேர் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆண்பாலுக்கு மட்டுமே உரியது. மொத்தம் வந்து 10 பருவங்கள். அதில் பார்த்தீங்கன்னா 7 வந்து காமனாக தான் இருக்கும். மிச்சம் 3 பார்த்தீங்கன்னா ஆண்பாலுக்கு 3, பெண்பாலுக்கு 3 தனித்துவமாக இருக்கும். ஓகே. 9th கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை வந்து ஆராய்க. கூற்று 1, பிள்ளைத்தமிழ் என்பது இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை இளைஞராக கருதி பாடுவர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா? அதாவது பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது இறைவனையோ தலைவனையோ அரசனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குழந்தையாக கருதி பாடக்கூடியதா பிள்ளைத்தமிழ். ஓகே. அடுத்து வந்து குமரகுருபரரின் காலம் வந்து 16ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. 16ஆம் நூற்றாண்டல்ல, அவருடைய காலம் வந்து 17ஆம் நூற்றாண்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது எத்தனை பருவங்கள் அப்படின்னா 10 பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு 10 பாடல் என 100 பாடல்களால் இடம்பெறும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகே. 4வது கூற்று, குமரகுருபரர் இயற்றிய நூல்கள் கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், நீதிநெறி விளக்கம், சகலகலாவல்லி கலம்பகம், திருவாரூர் மும்மணி கோவை ஆகியவை அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா? அதாவது கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், நீதிநெறி விளக்கம் இதெல்லாம் கரெக்டு. சகலகலாவல்லி மாலை அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியிருப்பாரு. அதே போலவே திருவாரூர் மும்மணி கோவை அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கார். ஓகே. அப்போ இந்த 9th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, ஏபிடி மட்டும் தவறு அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். 10th கொஸ்டின், பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 3, 4, 2, 1 அதுதான் இதற்கான ஆன்சர். சுட்டி அப்படிங்கிறது எதில் அணிவாங்க அப்படின்னா நெற்றியில் அணிகிறது. ஓகே. குலை அப்படிங்கிறது காதில் அணிவது. சூளி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தலையில் அணிவது. கிங்கினி அப்படிங்கிறது காலில் அணிவது. ஓகே. ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 11th கொஸ்டின், பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 2, 3, 4, 1 அதுதான் இதற்கான ஆன்சர். ஊழி அப்படிங்கிறது என்ன பொருள் தரும்னா யுகம் அப்படிங்கிற பொருள் தரும். ஊழ் அப்படிங்கிறது முறை அப்படிங்கிற பொருள் தரும். தன்பெயல் அப்படிங்கிறது குளிர்ந்த மலை அப்படிங்கிற பொருள் தரும். பீடு அப்படிங்கிறது சிறப்பு அப்படிங்கிற பொருள் தரும். ஓகே. 12th கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கேரளா மாநிலத்தில் பாலக்காட்டு மாவட்டத்தில் உள்ளது வித்துவக்கோடு அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகே. அங்க வந்து குலசேகர ஆழ்வார் அங்குள்ள இறைவனான உய்யவந்த பெருமாளை தந்தையாக உருவகித்து பாடுகிறார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. குலசேகர ஆழ்வார் வந்து பெருமாளை எதா உருவகிக்கிறார் அப்படின்னா அன்னையாக உருவகிச்சு பாடுறாரு. ஓகே. அடுத்து வந்து பெருமாள் திருமொழியில் 115 பாடல்கள் உள்ளன அப்படிங்கிற இதுவும் வந்து தவறு தான். எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா 105 பாடல்கள் தான் பெருமாள் திருமொழியில வந்து இருக்கு. ஓகே. 4வது கூற்று, குலசேகர ஆழ்வார் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆவார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. அப்ப 12th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, ஏடி மட்டும் சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். 13 கொஸ்டின், 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவது திருமொழியாக பெருமாள் திருமொழி உள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி, 5ஆம் திருமொழியாக உள்ளது. ஓகேங்களா? பாடப்பகுதியில் வந்து 691வது பாசுரம் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. 14 கொஸ்டின், விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி என்ற வரிகள் எதை பற்றி சிறப்பித்து கூறுகிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, புவியின் உருவாக்கத்தை பற்றி சொல்லக்கூடியது. கலித்தொகையில் இடம்பெற்ற பாடல். 15 கொஸ்டின்,
நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என்று அமெரிக்க வானியல் வல்லுனர் நிரூபித்த ஆண்டு எது? அப்படின்னா ஆப்ஷன் பி 1924. அந்த அமெரிக்க வானியல் வல்லுனர் யார் அப்படின்னா எட்வின் ஹப்பிள் அப்படிங்கிறவர் தான் அந்த அமெரிக்க வானியல் வல்லுனர். ஓகே, 16 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு 1978 அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா, வெளியிடப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1988ஆம் ஆண்டு தான் வெளியிடப்பட்டது. ஓகே, அது போலவே பார்த்தீங்க அப்படின்னா கூற்று 2, இந்நூல் பெருவெடிப்பு, புவியின் உருவாக்கம் ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி 1 கோடி படிகளுக்கு மேல் விற்பனை ஆனது அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து என்ன தவறு தான். அதாவது இந்த நூல் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா பெருவெடிப்பு, புவியின் உருவாக்கம் இல்லை, கருத்துளை, இந்த 2 கான்செப்டை பற்றியுமே இந்த நூல் வந்து சொல்லுது. ஓகே, அப்போ இந்த 16 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 17 கொஸ்டின். ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படிங்கிறவர் ஆப்ஷன் சி கலிலியோவின் நினைவு நாளில் பிறந்தவர், ஐன்ஸ்டைனின் பிறந்த நாளில் இறந்தவர். 18 கொஸ்டின். மூச்சுக்குழாய் தடங்களால் ஸ்டீபன் ஹாக்கிங் பேசும் திறனை இழந்த ஆண்டு எது? அப்படின்னா ஆப்ஷன் பி 1985ஆம் ஆண்டு. அவர் வந்து மருத்துவமனையில் அட்மிட் ஆனது 1963. 21 வயசுலேயே அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகியிருப்பார். ஓகே, 19 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது? கருத்துளை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் டி. அதாவது கருத்துளையிலிருந்து ஒரு கட்டத்தில் கதிர்வீச்சும் அணு துகள்களும் கசிய தொடங்கி முதலில் கருத்துளை வெடித்து மறைந்துவிடும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா, அதாவது கருத்துளையிலிருந்து ஒரு கட்டத்தில் கதிர்வீச்சும் அணு துகள்களும் கசிய தொடங்கி இறுதியில் தான் என்ன ஆகும் அப்படின்னா கருத்துளை என்ன ஆகும் அப்படின்னா வெடிச்சு மறையும். ஓகே, முதலில் வராது. 20 கொஸ்டின். எந்த ஆண்டு நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழா நாயகர் என்ற சிறப்பை பெற்றார் ஸ்டீஃபன் ஹாக்கிங்? அப்படின்னா ஆப்ஷன் டி 2012ஆம் ஆண்டு. 21 கொஸ்டின். இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என்ற தொடர் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தன்மையினை வந்து படர்க்க இடத்துல சொல்லுது. 22 கொஸ்டின். செல்வன் இளவேலன் இந்த சிறு வயதிலேயே விளையாட்டுத் துறையில் சாதனை புரிந்திருக்கிறார் என்பது எந்த வலுவமைதி ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் டி பால் வலுவமைதி ஆகும். 23 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள் ஆண் பால், பெண் பால், பலர்பால் என்ற 3 பகுப்புகளை உடையது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. அதே போலவே கூற்று 2, அக்கிரிணை என்பது ஒன்றன் பால் பலவின் பால் என 2 பகுப்புகளை உடையது அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து சரி. இப்போ இந்த 23 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூற்று 1,2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 24 கொஸ்டின். படித்தனர் பேசினார்கள் என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ படர்க்கை வினைகள். 25 கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தியுள்ளது எது அப்படிங்கிறது எது அப்படின்னா ஆப்ஷன் சி இடவலாநிலை நீ வந்தாய் அப்படிங்கிறது தான். 26 கொஸ்டின். பொருளல்ல வரை பொருளாக செய்யும் பொருளல்லதில்லை பொருள் என்ற திருக்குறளில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி சொற்பொருள் பின்வரும் நிலையணி. ஓகேங்களா, சொல்லும் பொருளும் என்ன ஆகும் அப்படின்னா தொடர்ந்து பின்வருது, அதனால வந்து இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. 27 கொஸ்டின். பின்பணி எந்த நிலத்துக்குரிய பெரும் பொழுது அப்படின்னா ஆப்ஷன் டி பாலை நிலத்துக்குரியது. பாலை நிலத்துக்குரியது பார்த்தீங்க அப்படின்னா பின்பணி, இளவேனில், முதுவேனில் இதெல்லாமே பாலை நிலத்துக்குரியது. ஓகேங்களா, அதே குறிஞ்சி நிலத்துக்குரிய பெரும்பொழுது என்னென்ன அப்படின்னா குளிர் காலம், முன்பனி காலம். ஓகே, முல்லைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கார்காலம். மருதம் நெய்தல் பார்த்தீங்க அப்படின்னா 6 பெரும்பொழுதுகளுமே வரும் மருதம் நெய்தல் நிலத்திற்கு. 28 கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் தவறாக பொருந்தி உள்ளது எது அப்படின்னா ஆப்ஷன் சி நெய்தல் அப்படிங்கிறது வைகரை அப்படிங்கிறத தவறாக பொருத்தியுள்ளது. குறிஞ்சினா யாமம், அப்புறம் முல்லைனா மாலை, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வைகரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மருத நிலத்துக்கு வரும். ஓகே, அதுக்கடுத்து நெய்தலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எட்பாடு அப்படிங்கிறது தான் சிறு பொழுதாக வரும். பாலை நிலத்துக்கு நண்பகல். ஓகே, 29 கொஸ்டின். பொறுத்துக இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4, 1, 2, 3 அதுதான் இதற்கான ஆன்சர்.
ஓகே. ஃபர்ஸ்ட்டு குறிஞ்சி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, சிறுகுடி. ஓகே. அந்த ஊர வந்து சிறுகுடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே பார்த்தீங்க அப்படின்னா, முல்லை நிலத்துக்குரிய உண்டான ஊர வந்து பாடி, சேரி இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, முல்லை நிலத்துக்கு உண்டானது. மருத நிலத்துக்கு உண்டான ஊர வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா, பேரூர், மூதூர் இதெல்லாமே மருத நிலத்துக்குரியது. பாலை நிலத்துக்கு உண்டான ஊர வந்து குறும்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். 30 கொஸ்டின் பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி 4, 1, 2, 3 அதுதான் இதற்கான ஆன்சர். அதாவது குறிஞ்சி அப்படிங்கிற அந்த நிலத்துக்குரிய பறை என்ன அப்படின்னா தொண்டகம். முல்லை நிலத்துக்குரிய பறை வந்து ஏர்கோட்பறை. மருத நிலத்துக்குரிய பறை வந்து மணமுலா. அது மட்டும் இல்லாமல் நெல் அரிகிணை அப்படிங்கிறதும் இந்த மருத நிலத்துக்குரிய உண்டான பறை தான். ஓகே. பாலை நிலத்துக்கு உண்டான பறை வந்து துடி. ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். 31 கொஸ்டின் பாவை குறித்த செய்திகள் சங்ககாலம் முதல் எந்த நூற்றாண்டு வரையான தமிழ் இலக்கியங்களில் காணப்படுகின்றன அப்படின்னா ஆப்ஷன் பி 18ஆம் நூற்றாண்டு வரைக்குமே காணப்படுது. ஓகே. 32 கொஸ்டின் பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி 3, 4, 2, 1 அதுதான் இதற்கான ஆன்சர். குறிஞ்சி நிலத்துக்கு உண்டான அந்த மரம் பார்த்தீங்கன்னா அகில். முல்லை நிலத்துக்கு உண்டானது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கொன்றை. நெய்தல் நிலத்துக்கு உண்டானது புன்னை ஞாழல். பாலை நிலத்துக்கு உண்டானது இலுப்பை. ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 33 கொஸ்டின் சைவ வைணவத்தை இணைப்பதற்காக எழுதப்பட்ட நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி முக்கூடர் பல்லு அதுதான். 34 கொஸ்டின் சாலை இளந்திரையனின் கவிதை தொகுப்பை கண்டறிக. இதில் அவருடைய கவிதை தொகுப்பு எது அப்படின்னா ஆப்ஷன் டி பூத்தது மானுடம் அப்படிங்கிறத அவர் எழுதிய கவிதை தொகுப்பு. ஓகே. 35 கொஸ்டின் பொருந்தாத இலக்கண குறிப்பை கண்டறிக அப்படிங்கிறது. இதில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் சி மடக்கொடி அப்படிங்கிறது வினைத்தொகை அப்படிங்கிறது வராது. இந்த மடக்கொடிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய இலக்கண குறிப்பு அன்மொழி தொகை அதுதான் வந்து மடக்கொடிக்கு சரியான இலக்கண குறிப்பு. ஓகே. 36 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 பொய்க்கால் குதிரையாட்டம் நாயக்கர் காலத்தில் மதுரைக்கு வந்ததாக கூறப்படுகிறது. தஞ்சைக்கு வந்ததாக கூறப்படுகிறது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அதாவது அது எந்த காலத்தில் வந்துச்சு அப்படின்னா மராட்டியருடைய காலத்தில் தான் பொய்க்கால் குதிரை வந்து தஞ்சைக்கு வந்தது. ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த பொய்க்கால் குதிரையாட்டத்துக்கு பாடல்கள் பயன்படுத்தப்படுவதில்லை. நையாண்டி மேளமும் தவில் இசையும் பயன்படுத்தப்படுகின்றன அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து பார்த்தீங்கன்னா தவறு தான். ஓகேங்களா. என்ன ரீசன் என்னென்ன பயன்படுத்தப்படுது அப்படின்னா நையாண்டி மேளமும் நாகசுரமும் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டத்தில் பயன்படுத்தப்படுது. ஓகே. அப்போ இந்த 36 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். 37 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 ஒருவருக்கு ஒருவர் இடம் விட்டு இடம் விலகி நின்று ஆடும் இந்த ஒயிலாட்டத்தை பெரும்பாலும் ஆண்கள் ஆடுவதே வழக்கில் உள்ளது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. ஓகேங்களா. ஒயிலாட்டம் அப்படிங்கிறது ஆண்கள் ஆடக்கூடியது தான் வழக்கத்தில் இருக்கு. கூற்று 2 ஒயிலாட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம், தவில், சிங்கி, டோலக், ஜால்ரா போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு தான். ஓகேங்களா. என்னென்ன கருவிகளாக பயன்படுத்தப்படுது குடம், தவில், சிங்கி, டோலக், ஜால்ரா வராது தப்பு அப்படிங்கிற அந்த கருவிகள் எல்லாமே பயன்படுத்தப்படுது. ஓகே. அப்போ இந்த 37 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி கூற்று 1 சரி கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். 38 கொஸ்டின் கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படுவது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ மயிலாட்டம் தான். 39 கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் கரகாட்டத்தில் பயன்படுத்தப்படாத இசை கருவி எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தப்பு அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. இந்த நாகசுரம், தவில், பம்பை இதெல்லாமே கரகாட்டத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய இசைக்கருவி. 40 கொஸ்டின் தேவியும் ஆயமும் சித்ராபதியும் மாதவி மகளும் மாதவர் காண்டலும் என்ற தொடரில் ஆயம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தோழியர் கூட்டம் அதுதான் வந்து ஆயர் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லோட பொருள். 41 கொஸ்டின் குறிப்பினால் உணரும் கொள்கையான் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி ராமன் அவர்கள் தான் குறிப்பினால் உணரும் கொள்கையான். 42 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 ஏறக்குறைய 1000 பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும்
பிரான்ஸ் தேசிய நூல்கூடத்தில் உள்ளது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். கூற்று 2, மாணிக்கவாசகர் பிள்ளை தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் கலம்பகம் முதலிய நூல்களும் பிரான்சு தேசிய நூற்கூடத்தில் உள்ளது என தனிநாயகம் அடிகள் கூறுகிறார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. என்னென்ன நூல்கள் இருக்கு அப்படின்னா மாணிக்கவாசகர் பிள்ளை தமிழ் கரெக்டு, சரளி புத்தகம் கரெக்டு, புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ் ஓகேங்களா, கலம்பகம் வராது, பிள்ளை தமிழ் முதலிய நூல்களும் பார்த்தீங்க அப்படின்னா பிரான்சு தேசிய நூற்கூடத்தில் இருக்கிறதாக தனிநாயகம் அடிகள் அவங்க சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த 42 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். 43 கொஸ்டின், புள்ளி விவரப்படி அதிகமான தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுகின்றன. அவற்றுள் 4ஆம் இடத்தை வகிக்கும் மொழி எது அப்படின்னா ஆப்ஷன் பி, இந்தி அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, ஓகே. இதே கன்னடம் வந்து 3ஆவது இடம், தெலுங்கு வந்து 5ஆவது இடம், வடமொழி வந்து 6ஆவது இடம். 44 கொஸ்டின், எந்த மொழியில் அறிமுகமான ஷேக்ஸ்பியர் அந்நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்டார் அப்படின்னா ஆப்ஷன் சி, ஜெர்மன் மொழியில் அறிமுகமான பொழுதுதான். 45 கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் தவறாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னா ஆப்ஷன் பி, கிழக்கிந்திய ரயில் இருப்பு பாதை ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ் அப்படிங்கிறது தவறு. ஓகேங்களா, அதை வந்து எப்படி பாரதியார் மொழிபெயர்த்திருப்பார் அப்படின்னா ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸை வந்து இருப்பு பாதை அப்படின்னு மட்டும்தான் மொழிபெயர்த்திருப்பார். ஓகே, 46 கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, பொருள்கோள் 8 வகைப்படும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா, ஓகே. கூற்று 2, செய்யுளில் பொருள்களை சொற்களுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பொருள்கோள் என்று பெயர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா, அதாவது செய்யுள்ள வந்து சொற்களை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ சொல்றது தான் பொருள்கோள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ இந்த 46 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 47, மற்றைய நோக்காது அடிதோறும் வான்பொருள் அற்று அற்று ஒழுகும் என்ற வரிகள் எந்த பொருள்கோளை பற்றி கூறுகிறது அப்படின்னா ஆப்ஷன் டி, ஆற்று நீர் பொருள்கோளை பற்றி தான் இந்த வரிகள் வந்து சொல்லுது. ஓகே, 48 கொஸ்டின், உனக்கு கால்பந்து விளையாட தெரியுமா என்ற வினாவிற்கு மட்டை பந்து விளையாட தெரியும் என்று கூறுவது எவ்வகை விடை ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் டி, இனமொழி விடை ஆகும். ஓகேங்களா, அதாவது அந்த இப்போ கால்பந்து அப்படின்னு கேட்கும்போது அதற்கு இனமான மட்டை பந்து விளையாட தெரியும் அப்படின்னு சொல்றதுனால இது இனமொழி விடை. ஓகே, 49 கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் வெளிப்படை விடைகள் எவை அப்படின்னா ஆப்ஷன் பி, சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை இந்த மூன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்படை விடைகள் ஆகும். 50 கொஸ்டின், எந்த ஆண்டு ராகுல் சாங்கிருத்தியாயன் ஹஜிராபாக் மத்திய சிறையில் இருந்தபோது வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை எழுதினார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 1942ஆம் ஆண்டு. ஓகேங்களா, ஓகே. நம்ம வந்து 50 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துட்டோம். இந்த 50 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.